ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நித்யா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானுமே ரொம்ப நல்லாவே இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பழனியில் இருக்கிற தெய்வத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம பழனி முருகனை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம பழனியில் உள்ள முருகனின் சிலை பல நவபாசானங்களால் செய்யப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதாவது நவபாசானம்னா என்னன்னு பார்த்தோம்னா, பல மூலிகைகளை கொண்டு செய்யப்பட்டது. நம்ம முருகனின் சிலையை செய்ய போகர் சித்தர் தலைமையில் 81 சித்தர்கள் கொண்டு செய்த சிலையே பழனி தண்டாயுதபாணி சிலையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது போகர் சித்தர் 81 சித்தர்களை வரவழைச்சு அவங்களையும் கூட துணைக்கி வச்சுக்கிட்டு பல மூலிகைகளை பறித்து அதன் மூலமாக நோயை குணப்படுத்துகிற அளவுக்கு அந்த மூலிகையை வச்சு இந்த சிலையை செஞ்சுருக்கிறாங்க. முருகப்பெருமானின் சிலையை 9 ஆண்டு காலம் பல லட்சம் மூலிகைகளை கொண்டு ஆராய்ச்சி செய்த இறுதியில் 4000 மூலிகைகளால் இச்சிலை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளோட பழனி முருகன் கோவில் சிலை செய்கிறதுக்கு 9 ஆண்டு காலம் எடுத்துக்கிட்டாங்களா. 9 வருஷம் எடுத்து லட்சக்கணக்கான மூலிகைகளை கொண்டு ஆராய்ச்சி செஞ்சு இந்த குறிப்பிட்ட மூலிகைகளை மட்டுமே இச்சிலைக்கு பொருத்தப்படும் அப்படின்னு சொல்லி 4000 மூலிகைகளை மட்டும் அதில் தேர்ந்தெடுத்து அதை அரைச்சி அந்த சிலை மேலே பூசி அதுக்கப்புறம் தான் இச்சிலையே செஞ்சுருக்காரு போகர் சித்தர். முதலில் விஷத்தை கூட மருந்தாக்க முடியும்னு அறிஞ்சவரும் போகர் சித்தரே. அதாவது ஒரு மூலிகை கொடிய விஷத்தன்மை கொண்டதாக இருந்தாலும் இன்னொரு நோயை குணப்படுத்தும் அளவுக்கு அதற்கு தன்மை உண்டு அப்படின்றத கண்டுபிடிச்சவரும் போகர் சித்தர்னு சொல்கிறாங்க. நம்ம பழனி கோவில் கடல் மட்டத்திலிருந்து 1500 அடிக்கு மேல் உள்ள கோவில்னு சொல்லப்படுது. அதாவது பழனி முருகன் இயற்கை சூழும் கொங்கு மண்டலத்தில் ஆண்டிக்கோலத்தில் இருந்தாலும் தன்னை நம்பி வந்தவனை அரசனாக்கவும் முடியும் அப்படின்னு சக்தி உள்ள தெய்வமாக அருள்பாலிக்கிறார். நம்ம முருகன் பழனியில் பாலதண்டாயுதபாணியாக அருள்பாலிக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. முருகன் மிக அபூர்வமான தெய்வம்னு சொல்கிறாங்க. ஏன்னா கையில் தண்டமும் ஆபரணங்கள் ஏதும் இல்லாமல் வாழ்வின் ஞானத்தை உணர்த்தும் வகையில் அருள்முகத்தோடு ராஜ அலங்காரத்திலும் ஆண்டி கோலத்திலும் அருள்பாலிப்பது மிக விசேஷம்னு சொல்லப்படுது. நம்ம பழனி முருகன் கோவில் இருக்கும் இடம் செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட பூக்கோண பகுதியாகும். எனவே இங்கு தோஷம் உள்ளவர்கள், அதாவது செவ்வாய் தோஷம், திருமணத்தடை, கடன் பிரச்சனை என இருக்கும் தோஷங்கள் அனைத்தும் இந்த கோவில் வழிபாடு செய்தால் தோஷங்கள் மாறுகிறதென சொல்லப்படுது. பழம் நீ என கூறிய அவ்வையிடம் தென்னாடு தனது நாடு என கூறிய முருகன் சித்தர் பூமியாய் உருவாக்க வந்த இடம் பழனின்னு சொல்லப்படுகிறது. தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு 6 படை வீடுகளும் உண்டு. இதில் 3ஆம் இடம் பழனியே ஆகும். முருகன் மலை மேல் தண்டாயுத பாணியாகவும் மலையின் கீழ் குழந்தை வேலாயுதராகவும் காட்சியளிக்கிறார். இந்த கோவில் பல ஆண்டுகளையும் கடந்து தெய்வங்களாலும் மக்களாலும் நம்பப்படுற முக்கிய தெய்வம்னு கூட சொல்லப்படுற ஆண்டவன் தான் முருகப்பெருமான். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பழனி கோவிலை பற்றி நான் நல்லா தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை நான் எதுவும் தவறாக பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்னை கேட்கலாம். நான் அதுக்கு ரிப்ளைவும் பண்ணுவேன். ஓகே கைஸ், நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய், டாட்டா, டேக் கேர்.